பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். நான் பார்க்க போகிறோம் எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிய உரைப்பை தான் பார்க்க போகிறோம். பூனை பாலுக்கு காவல் போல சிறைத்துறை அமைச்சர் தமிழகத்தில் உள்ளார் எனவும், பிரதமர் மோடி மீது குற்றம் சுமத்தலாம், அது ஜனநாயக நீதி எனவும், ஆனால் பிரதமர் ஊழல்வாதி என்று குற்றம் சுமத்தினால் மக்கள் தக்க பதிலடி 2024 தேர்தலில் திமுகவிற்கு கொடுக்க வேண்டும் எனவும், மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு நிதி உதவியும் செய்யவில்லை என பொய் சுமத்தும் முதலமைச்சர் திமுக குடும்பத்திற்கு ஒன்றும் செய்யலன்னு சொல்லுங்கள். ஆனால் தமிழக மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் செய்துள்ள மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கும் 2 அமைச்சர்களை பற்றி பேசுவார். அதாவது ரகுபதி, மையப்பன் 2 அமைச்சர்களில் பதவிக்கு வர காரணம் யார் என்று கேட்டால் துர்காம்மா தான். பதவிக்கு துர்காம்மா தான் காரணம், இல்லை ஏழை மக்கள் காரணம் என அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பி அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியின் மீது நீங்க குற்றம் சுமத்தலாம். ஜனநாயகம் என்பது குற்றம் சுமத்துறதுக்கு தான் இருக்கு. ஒரு பொய் சொல்லுவாங்க, ஒரு குற்றம் சுமத்துவாங்க, நாம ஜனநாயகத்துல பதில் சொல்லணும், இல்லைங்களா? அதுதான் ஜனநாயகம். ஆனா பிரதமர் ஊழல்வாதி என்கின்ற குற்றம் சுமத்தினால் யாராச்சும் ஏத்துக்குவீங்களா? பிரதமர் மீது நீ என்னமோ குற்றச்சாட்டு வை, பாரதிய ஜனதா கட்சியில் நாங்க பதில் சொல்றோம். உதாரணத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி எதையுமே செய்யல அப்படின்னு. நான் சொன்ன, ஐயா, தமிழ்நாட்டுக்கு 10,76,000 கோடி ரூபாய்க்கு நிதியுதவி கொடுத்திருக்கோம், வீடு கட்டி கொடுத்திருக்கோம், கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கோம், ரோடு போட்டு கொடுத்திருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கோம், உள்கட்டமைப்பு கொடுத்திருக்கோம், முத்ரா கடன் திட்டத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். ஏழை மக்களுக்காக இந்த அரசு வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு செயலின்னு சொல்லி சொல்லுங்க ஐயா, தமிழ்நாட்டு மக்களுக்கு செயலின்னு சொல்லாதீங்க அப்படின்னு. அது ஒரு பொய். அதனால் பிரதமரின் மீது எந்த பொய் குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பதிலளிப்போம். ஆனால் பிரதமரை ஊழல்வாதி என்று சொன்னால் நீங்கள் பதிலளிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. புதுக்கோட்டைக்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரின் பெயர் ரகுபதி, இன்னொரு அமைச்சரின் பெயர் மெய்யநாதன். 2 பேர். மெய்யநாதன் போய், அண்ணே புதுக்கோட்டையில ரோடு வரலன்னு சொல்றாங்கன்னே, கொஞ்சம் ரோடு போட்டு கொடுன்னு கேட்டா மெய்யநாதன் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் சொல்லாதப்பா, நான் இந்த பதவிக்கு வர காரணமே துர்காமா தான், துர்காமா பேர் மட்டும் சொல்லுப்பா, வேறையும் சொல்லாதப்பான்னு. ஐயா, நீங்க பதவிக்கு வந்ததுக்கு காரணம் துர்காமாவா, இல்ல ஏழை எளிய வாக்காளர்களா, நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டவர்களா, இல்ல முதலமைச்சருடைய மனைவியா இருக்கக்கூடிய துர்காமாவா? மெய்யநாதன் எங்க போனாலும் எதை பத்தி பேசாதப்பா, நான் பதவிக்கு வந்தது காரணம் துர்காமான்னு கிளி பிள்ளைக்கு கீ கொடுத்த மாதிரி மாத்தி சொல்றார். ரகுபதி அவர்களுடைய துறை தான் ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பான துறை அவருக்கு இருக்கு. ஊழல் தடுப்பு. இவரு மேல ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது இந்த நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடக்குது. இது எப்படின்னா, பூனை பாலுக்கு காவலாமா, எப்படிங்க? பாலுக்கு பூனை காவல் மாதிரி ஊழல் தடுப்பை சரி பண்றதுக்கு ரகுபதி. சிறைத்துறை, சிறையில் இருக்க வேண்டிய அமைச்சர் சிறைத்துறைக்கு அமைச்சர். இது போல காமெடியோ இந்திய வரலாற்றுல நாம் யாரும் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட 2 பொன்னான அமைச்சர்கள் புதுக்கோட்டையிலிருந்து மக்களுக்கு இதனால் என்ன லாபங்க? 1 ரூபாய் பிரயோஜனம் இல்லாத 2 அமைச்சர்கள் புதுக்கோட்டை கிடைச்சிருக்கிறாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. அண்ணன் அங்கிருந்து வேஸ்ட்ங்கிறாரு. அதனால அண்ணனுடைய வார்த்தை எடுத்து வேஸ்ட்னு சொல்லிடலாம். பொதுமக்களுடைய கருத்தாக 2 அமைச்சர்கள் வேஸ்டாக இருந்து புதுக்கோட்டைக்கு எதுவும் செய்யாம ஈரமும் வீரமும் இருக்கக்கூடிய மக்களை பறிகொடுத்து தொகுதியினுடைய தன்மையை அழித்து தேசியத்தின் பக்கம் நின்ற புதுக்கோட்டையை பொலிவை இழந்து இன்னைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள்.